வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாய்வு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல், 1 கிளாஸ் பால், 2 கிளாஸ் தண்ணீர், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 கப் புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 4 பல் பூண்டு சின்னதாக நறுக்குனதை அரிசியோட சேர்த்துக்கணும். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்க்கணும். தண்ணீர் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டுடலாம். ஃபுல் ஹீட்டில் 10 to 12 நிமிஷம் இல்லைன்னா 10 விசிலுக்கு வேக வைக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து குலைவாக இருக்கும். பத்து விசிலுக்கு அப்புறம் நான் குக்கரை ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி ஸ்டீம்லாம் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அரிசி நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச அரிசியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கணும். பாலை நல்லா காய்ச்சிடணும். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக சூடான பாலில் வேக வச்ச அரிசி கூட சேர்க்கணும். அரிசியை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பாலை ஆட் பண்ண போகிறேன். பாலை அரிசியோட சேர்த்தாச்சு. வேக வச்ச அரிசியும் பாலும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பாருங்க, ஃபைனலாக நல்லா கலந்தாச்சு. வாய்வு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வாய்வு கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியானது. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாய்வு கஞ்சோட தேங்காய் துவையலும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மற்ற குக்கிங் ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். Thank you for watching. Do subscribe.